எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்காகவே டிசைன் பண்ண ஒரு பிரபலமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய ஆழமா அலசி ஆராய போறோம். ஆமாங்க. முதல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணா, அப்பாடா எவ்ளோ குழப்பம் வரும் இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். இது உண்மையிலேயே ஒரு பெரிய டெசிஷன் தான். சரி, ஒரு ஸ்மார்ட் பையரா நம்மளோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ற இந்த சேலஞ்ச சரியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளோட ஒரே நோக்கம் இந்த எல்லா கன்ஃபியூஷனையும் ஓரம் கட்டிட்டு ஒரே ஒரு பாலிசிய எடுத்து அத பத்தி தெளிவா சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான். சரி, நாம இன்னைக்கு அலசி ஆராய போற அந்த பாலிசி இதுதான். நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனியோட யுவ பாரத் பாலிசி. அப்போ இந்த பாலிசியை யாருக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க? முக்கியமா யங்ஸ்டர்ஸ், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, அப்புறம் ரொம்ப பெரிய பிரீமியம் எல்லாம் கட்டாம ஒரு நல்ல கவரேஜ் வேணும்னு நினைக்கிற சின்ன சின்ன குடும்பங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான். ஆனா அது குடும்பத்துல இருக்கிற யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன குடும்பங்களுக்கு உண்மையிலேயே செலவை நல்ல மிச்சப்படுத்தும். அப்போ இதுல என்னென்னலாம் கவர் ஆகும்? வெறும் சின்ன சின்ன மருந்து செலவு மட்டும் இல்லைங்க. நீங்க 24 மணி நேரத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா அங்க ரூம் வாடகை, ஐசியூ சார்ஜ், டாக்டர் ஃபீஸ், சர்ஜரி செலவு, மருந்து செலவு, ஏன் சில டேக் கேர் சிகிச்சைகள் வரைக்கும் எல்லாமே இதுல கவர் ஆகிடும். சோ நம்ம பயப்படுற பெரிய செலவுகளை இத பாத்துக்கும். சரி, இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். அதோட கண்டிஷன்ஸ், அதாவது ரூல்ஸ். ஒரு ஸ்மார்ட் பையர் இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமா இருப்பாங்க. வாங்க அத பத்தி பார்க்கலாம். எல்லார் மனசுலயும் உடனே வர்ற கேள்வி இதுதான். சரி, பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு சுகர் இருக்கு, இல்ல பிபி இருக்கு, அப்போ என்ன பண்றது? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வெயிட்டிங் பீரியட். இப்ப பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு பாலிசி எடுத்த நாள்ல இருந்தே கவர் உண்டு. உடனடியா கிளைம் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு, அதாவது இந்த சுகர், பிபி மாதிரியான விஷயங்களுக்கு பாலிசி எடுத்த உடனே கிளைம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளைம் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இந்த நம்பரை பாருங்க, 30% இது என்ன தெரியுமா? பல பேர் தெரியாம செய்யற ஒரு பெரிய தப்பு. அதாவது பாலிசில ஒரு நாளைக்கு ரூம் வாடகை இவ்வளவுதான் ஒரு லிமிட் இருக்கும். நாம அதை கவனிக்காம அதை விட காஸ்ட்லியான ஒரு ரூம்ல போய் அட்மிட் ஆகிட்டா மொத்த பில்ல இருந்தே கிட்டத்தட்ட 30-40% நம்ம கையில இருந்து கட்ட வேண்டியது வரும். இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, வாங்க இப்போ தியரிய விட்டுட்டு பிராக்டிக்கலா யோசிக்கலாம். நம்ம மனசுல இருக்கிற சில டிஃபிகல்ட்டான கேள்விகளை இப்போ கேட்டு பார்க்கலாம். இதுதான் இந்த பாலிசியோட உண்மையான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், எனக்கு ஆஃபீஸ்ல இன்சூரன்ஸ் இருக்கு, அது போதும்னு. ஆனா இந்த மேற்கோளை பாருங்க. உங்க கம்பெனி இன்சூரன்ஸ் ஒரு கொடை மாதிரி தான். ஆனா உங்க சொந்த இன்சூரன்ஸ் உங்க வீட்டுக்கு கூரை மாதிரி. மழை வரும்போது கொடை கொஞ்ச நேரத்துக்கு உதவும். ஆனா நம்ம வாழ்க்கை முழுக்க பாதுகாக்க கூரை தான் வேணும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் இது. இப்போ இந்த யுவா பாரத் பாலிசிக்கும் மத்த பிரைவேட் கம்பெனி பாலிசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். யுவா பாரத் ஒரு கவர்மெண்ட் கம்பெனிங்கிறதால நம்பிக்கை அதிகம். ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆனா தெளிவா இருக்கும். பிரீமியம் ஓரளவுக்கு மிடிலா இருக்கும். ஆனா பிரைவேட் கம்பெனி மாதிரி ஃபேன்சியான ஆட் ஆன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீண்ட கால பாதுகாப்புக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். இது ஒரு ஷாக்கிங்கான உண்மை. நம்ம கிளைம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? 90% காரணம் நம்ம மேல இருக்கிற தப்பு தான். அதாவது பாலிசி எடுக்கும்போது நம்மளோட நோய்களை பத்தி மறைக்கிறது, ரூல்ஸ் சரியா படிக்காம மீறது, இந்த மாதிரி நம்ம செய்யற தவறுகளால தான் கிளைம்கள் நிராகரிக்கப்படுது. கம்பெனி மேல வெறும் 10% தான் காரணம். சரி, இவ்ளோ விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ கடைசியா என்னதான் முடிவு? இந்த பாலிசி யாருக்கு கரெக்டா இருக்கும், யாருக்கு செட் ஆகாது? இறுதியா இந்த பாலிசி யாருக்கு சரி, யாருக்கு தவறுன்னு பாத்துரலாம். உங்க வயசு 18ல இருந்து 40க்குள்ள இருக்கு. நீங்க முதல் முறையா இன்சூரன்ஸ் வாங்குறீங்க. புதுசா கல்யாணமாகி இருக்கு. நீண்ட காலத்துக்கு ஒரு நிலையான கவரேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை தைரியமா யோசிக்கலாம். ஆனா சீனியர் சிட்டிசன்ஸ், இல்ல ஏற்கனவே ரொம்ப சீரியஸான நோய் இருந்து உடனடியா கவர் வேணுங்கிறவங்க, நிறைய ஆடம்பரமான வசதிகளை எதிர்பார்க்கறவங்க, பாலிசி டாக்குமெண்ட்டையே படிக்க மாட்டேன்னு சொல்றவங்க, இவங்க எல்லாம் இந்த பாலிசியை தவிர்த்துட்டு வேற ஆப்ஷன்ஸ் பார்க்கறது நல்லது. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மேற்கோளை பாருங்க. இந்த பாலிசி அவசரத்துக்கு வாங்குறவங்களுக்கானது இல்ல. அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்றவங்களுக்கானது. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது
வீடு தீ பிடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் மாதிரி இல்ல. அது தீ பிடிக்காம இருக்க நாம முன்னாடியே செய்யற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. இந்த முக்கியமான சிந்தனையோட இன்னைக்கு இந்த விளக்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம்.